சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, பொசிஷன் சைஸிங் எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது, டார்கெட் எப்படி புக் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போடவே கூடாது, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தான் ட்ரேட் பண்ணணும். பட் லாஸ் சைடு போகும்போது அதை எங்கே நம்ம லாஸை புக் பண்ணிட்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்க்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, பொசிஷன் சைஸிங்கு, என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் போய்ட்டு அதை சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் செல்லிங்க்கு ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்துட்டு இப்போ ஆப்ஷன் பையிங்க்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன், திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஒரு 25 ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் 5 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் யூடியூப்லேயே ஃப்ரீயாக நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். அது இல்லாமல் இன்னும் ஒரு 20 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 10 ஸ்ட்ராட்டஜிஸாக லெவல் 1 லெவல் 2 நான் என்னோடய கோர்சஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. 2 கோர்ஸுமே சேர்த்து பார்த்திங்கன்னா பண்டில் கோர்ஸாக ஒரு 4500 இப்போ நான் விஜயதசமி ஆஃபருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. ஏற்கனவே வந்து 2 கோர்ஸும் சேர்த்து 7000 ருபீஸ்க்கு நான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ நீங்கள் அதுக்கான கூப்பன் கோடு பண்டில் ஆஃபர்ன்ற கூப்பன் கோடை போட்டு நீங்கள் அந்த 2 கோர்ஸும் சேர்த்து வாங்கினீங்கன்னா இப்போதைக்கு 4500 நீங்கள் இந்த மந்த்து 30 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுமாதிரி லெவல் 1 லெவல் 2 வந்து ஏற்கனவே 3000 மேலே ஒரு கோர்ஸும் நான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ விஜயதசமி ஆஃபருக்கு வந்து 2500 ஒரு கோர்ஸும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கான கூப்பன் கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணுன்னா போய்ட்டு நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஸ்டோர்னு இருக்கும், ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் கோர்சஸில் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் விஜயதசமி அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நான் லைவ் வருவேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் நான் டெய்லியுமே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம தனியாக ஒதுக்கி நான் டெய்லி லைவ் வருவேன் ஒரு 1 ஹவர். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை டெய்லியுமே கூட முடிஞ்ச வரைக்கும் நான் வர ட்ரை பண்ணுவேன். அன்னன்னைக்கு என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சு, என்ன ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேடு, ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸோ நீங்கள் அதில் கேட்கலாம். நானும் உங்களுக்கு டவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ லைவ் கிளாஸஸ் விஜயதசமிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸாக ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தான். பப்ளிக்காக ஆப்பில் ஒரு குரூப் இருக்கும். அதில் மோஸ்ட்லி நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், என்னோடய P&L இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் அப்டேட் பண்ணுவேன். இனிமேல் முழு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருப்பேன். இவ்வளோ நாள் வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் பப்ளிக் குரூப்புக்கே எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு. இதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்ஷன் பையிங்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுன்றது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்றதால நான் இதை சொல்லிக் கொடுத்தேன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரி அன்றைக்கி தான் மோஸ்ட்லி பையிங் பண்ணுறதுல நான் அதிக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட கரெக்டாக நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் யூடியூப்பில் ஃப்ரீயாக கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்கிறேன். இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா G1 வெர்ஷன் 1.0 படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ட்ரேடும் எடுக்கலை. ஏன்னா நான் லெவல் 2ல் வந்து ஹல்க் அப்சைட் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஹல்க் அப்சைட் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் எடுக்கலாம் தான் நான் எதிர்பார்த்துட்ருந்தேன். பட் அது அதுக்கான சான்சஸ் எதுவுமே அமையல. அதே போல் இந்த G1 ஸ்ட்ராட்டஜி படியும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து எனக்கு CPRலே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு அது எடுக்க விருப்பம் இல்லை. ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். பட்டு இதை எடுக்கணுன்னா எடுத்துருக்கலாம். நான் டார்கெட் வந்து S1ல் போய்ட்டு S1 இல்லாட்டி எது ஃபஸ்ட்டு இருக்கோ, S1 இல்லை ப்ரீவியஸ் டே லோ எது ஃபஸ்ட்டில் இருக்கோ அதில் டார்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம போய்ட்டு ப்ரீவியஸ் டே லோவில் வந்து டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஒரு என்ட்ரியை வச்சு நான் இன்றைக்கி பொசிஷன் சைஸிங், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் பையிங்க்கு எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 20 SMA தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கல G1 வெர்ஷன் 1.0 பிரகாரம் இந்த 10-20 கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி. அதுமாரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. பட் லாஸ் நம்ம எங்கே போச்சுன்னா புக் பண்ணணும்னா இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம லாஸை புக் பண்ணணும். ஓகேங்களா. நம்மளோட டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோ. ஓகேங்களா. இதுதான் நம்மளோட டார்கெட் வச்சுக்குவோம். ஓகேங்களா. இது வந்து என்ட்ரி, இது வந்து ஸ்டாப் லாஸு. ஓகேங்களா. மேலே டே ஹை வந்து லாஸை புக் பண்ணுற இடம். ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்ல வேணாம். ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. ஓகேங்களா. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். லாஸை புக் பண்ணுற இடம் டே ஹை. என்ட்ரி வந்து 10-20 கேண்டிலுக்கு என்ட்ரி, 10-20 கேண்டிலில் என்ட்ரி. டார்கெட் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே லோ. ஓகேங்களா. இது மட்டும் வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னா முதல்ல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா. இதுக்கு எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும்னா முதல்ல இப்போ நம்மளோட டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ, அதோட ப்ரைஸு, அதோட
ப்ரீவியஸ் டே லோவோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 37,626. அப்போ 37,600 ரவுண்டாக எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு முன்னாடி மேலே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் நம்ம எடுக்கணும். புட் ஆப்ஷன் இப்போ நம்ம கீழே இறங்க போதுன்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம புட் ஆப்ஷனை தான் பை பண்ணணும். அப்போ புட் ஆப்ஷனோட எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவில் டார்கெட் புக் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் டே லோவில் டார்கெட் புக் பண்ண போகிறோம். 37,600ன்னு இருக்குது. அப்போ 37,700 அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்ட்ரைக்கு 37,700 தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 37,700ஓட சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் ஜெரோதாவில். ஸோ நம்ம என்ட்ரி கேண்டிலோட டைம் வந்து 10:20. அந்த மாதிரி டார்கெட் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12:50க்கு வருது. ஓகேங்களா? 12:50 டார்கெட் போயிருக்கு. ஸோ ஓகேங்களா, டைமை நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஸ்பாட் சார்ட்டில் என்ன டைமுக்கு நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம், ஓகேங்களா, அதை நம்ம நோட் பண்ணிக்குவோம். என்ட்ரி எங்கே டார்கெட் எங்கே நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஜெரோதாவில் போய்ட்டு 37,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட்டை நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 10:20 கேண்டில் இதுதான் 37,700 புட் ஆப்ஷனோட சார்ட்டு தான். இதில் 10:20 கேண்டிலோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா இருக்குது. ஓகேங்களா? அப்போ 70 ரூபாய்க்கு நம்ம, ஓகேங்களா, 70 ரூபா இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ப்ரைஸ் 70னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ரிஸ்க் பெர் ட்ரேடு, இப்போ என்னோடய ரிஸ்க் பெர் ட்ரேடு வந்து 5,000 ஒரு ட்ரேடுக்கு நான் ரிஸ்க் எடுப்பேன். அப்போ அந்த 5,000த்துக்கு நான் இங்கே எத்தனை லாட்ஸ் நான் இங்கே பை பண்ணணுன்னா அது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணுன்னா, அதாவது நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ வேணால் பணம் இருக்கலாம், ஆனால் உங்களோட ரிஸ்க் பெர் ட்ரேடு எவ்வளோன்னு முடிவு பண்ணிக்கிங்க. உங்களோட ரிஸ்க்கு வந்து 5,000 தான். ஒரு ட்ரேடுக்கு நான் 5,000 ரூபா ரிஸ்க் எடுக்குன்னா அந்த 5,000த்துக்கு மட்டும்தான் நீங்கள் இங்கே பையிங்கே பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் பையிங்கே பண்ணக்கூடாது, எதுவும் அதுக்கு மேலெலாம் வாங்கக்கூடாது. அது மாதிரி உங்களோட ரிஸ்க் பெர் ட்ரேடு 10,000னா அந்த 10,000த்துக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்க. இல்லை என்னோடய ரிஸ்க் பெர் ட்ரேடு வெறும் 1,000 ரூபானா அந்த 1,000 ரூபாய்க்கான எவ்வளோ குவான்டிட்டி வாங்க முடியுமோ அதை மட்டும் தான் நீங்கள் வாங்கணும். வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் பையிங்க்கு இப்படி தான் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணோன்னா அதெல்லாம் சரி வரவே வராது. இந்த மாதிரி தான் நீங்கள் பொசிஷன் சைசிங் பண்ணிக்கணும். இப்போ நான் என்னோடய கேபிட்டலுக்கு நான் 5 lakhsக்கு நான் 5,000 ரிஸ்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ட்ரேடுக்கு. அப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டிஸ் நான் வாங்கலான்னா இங்கே வந்து 70 ரூபான்னு இருக்குது க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கேல்குலேஷன் பண்ணி பார்ப்போம். 5,000 ரூபா. ஓகேங்களா? 5,000 டிவைடட் பை 70. ஓகேங்களா? 71ன்னு வருது. ஸோ 71னா நான் ஒரு 2 லாட்டு இல்லை ஒரு 3 லாட்டு 71 குவான்டிட்டிஸ் வாங்கலான்ற மாதிரி கணக்கு வருது. ஓகேங்களா? அப்போ நான் ஒரு 2 இல்லாட்டி 3 லாட் மட்டும் தான் நான் பை பண்ண முடியும் அதில். ஏன்னா இப்போ 70 × 25 1,750 ரூபா. அப்போ இன்ட்டு ஒரு 3 போட்டால் 5,250 ரூபா. ஸோ 2 இல்லாட்டி 3 லாட்டு தான் நான் இங்கே பையே பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1,000 ரூபா தான் இருக்குன்னா அப்போ 1000 டிவைடட் பை 70 போட்டோன்னா இங்கே வெறும் 14 குவான்டிட்டி தான் வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ஒரு லாட்டே 25 குவான்டிட்டி, பட் நம்ம இங்கே 14 குவான்டிட்டி வாங்குற மாதிரி தான் வருது. ஸோ அப்போ நம்ம ஒரு லாட்டு கூட நம்ம வாங்க முடியாது 1000த்துக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வேணும்னா 37,700ன்றது 37,600ன்ற அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மேபி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கம்மியான ப்ரீமியத்தில் கிடச்சாலும் வேணால் அந்த ஒரு 100 பாயிண்ட்ஸு கீழே இன்னும் அவுட் ஆஃப் த மணி தள்ளி நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ பட் என்கிட்ட ஒரு 5,000 இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5,000 இருக்குன்னா என்னோடய ரிஸ்க் பெர் ட்ரேடு டிவைடட் பை 70 அப்போ போட்டோன்னா 71 குவான்டிட்டிஸ் வாங்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 லாட் பக்கம் நான் பை பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் பொசிஷன் சைசிங் பண்ணிக்கணும். நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட அமௌண்ட் எவ்வளவோ அது டிவைடட் பை அந்த ப்ரீமியத்தோட ப்ரைஸ் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. மொத்த லாஸே நீங்கள் வாங்குகிற அந்த ப்ரீமியமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த 70 ரூபா தான் உங்களோட ஸ்டாப் லாஸே. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட வேணாம். இந்த 70 ரூபா தான் மொத்த ப்ரீமியமே தான். அது 0 ஆச்சுன்னா உங்களை ஸ்டாப் லாஸ்ன்னு நினச்சிக்கோங்க. அப்படி பண்ணுங்கள். மோஸ்ட்லி எக்ஸ்பைரி தவிர மற்ற நாட்கள்லாம் நீங்கள் வாங்குகிற அந்த 70 ரூபா வந்து 0வாக ஆகவே ஆகாது. ஓகேங்களா? லாஸ் சைடு அதேமாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் பக்கம் லாஸ் சைடு போகும்போது நம்ம மேனுவலாக நம்ம லாஸை புக் பண்ண தான் போகிறோம். ஸோ அப்போ அந்த 70 ரூபாவில் வந்து உங்களுக்கு லாஸ் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா மேபி 50-50 ஒரு 35 ரூபா இல்லை லாஸ்ட்டில் நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும், இல்லை 20 ரூபாவில் வர மாதிரி இருக்கும், இல்லை 10 ரூபாவில் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் லாஸ் இதுலேயும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணுறது இப்படி முடிவு பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கூலாக உட்காந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்கள் இப்போ ஒரு 5,000 ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ரேடை பண்ணுறீங்க. 5,000த்துக்கு ஒரு 2 லாட் 3 லாட் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களோட லாஸ் வந்து 5,000ம் உங்களுக்கு அந்த 5,000மே 0 ஆகிடாது. மோஸ்ட்லி முடிக்கும் போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் சைடு போகும்போது நம்ம லாஸை புக் பண்ண தான் போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-3,000த்துலேயே நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். மொத்த லாஸையும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் இந்த என்ன நடந்திருக்குன்னு போய் பார்ப்போம்.
ஓகே. இப்போ நம்ம வந்து 10:20க்கு G1 வெர்ஷன் 1.0 படி அந்த 20 தாண்டி கேண்டில் க்ளோஸ் கொடுத்தோடனே இங்கே வந்து 37,700 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்து பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா அதோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 70 இருக்குது. நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ரூ. 70 இருக்குது. நம்ம டார்கெட் புக் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12:50க்கு ஓகேங்களா. 12:50க்கு ஹை கிட்டத்தட்ட ரூ. 200 வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா. அப்போ ரூ. 70 வாங்கினது கிட்டத்தட்ட ரூ. 200 1:3 கிட்டேயே அதோட ரிஸ்க் ரிவார்டு இருக்குது ஓகேங்களா. சாரி 1:2 கிட்ட அதோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ நல்லா இருக்குது ஓகேங்களா. இப்படி தான் நம்ம பண்ணணும். இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி என்ட்ரி எப்படி இங்கே ஸ்பாட் சார்ட்டை பார்த்து அங்கே போய்ட்டு நம்ம என்ட்ரி எப்படி போடணுன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவ்வளோ குவான்டிட்டிஸ் நம்ம பை பண்ணணுன்றதும் புரிஞ்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் வரும்போது லாஸ் சைடு வரும்போது நம்மளே மேனுவலாக நம்ம புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபுல் லாஸ் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும் வேணும்னா 0 ஆகுமே தவிர மற்ற நாட்கள்லாம் ஃபுல் லாஸ் ஆகாது. மற்றபடி நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எடுத்தால் கூட எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நான் 3 மணிக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணால் கூட ஃபுல் லாஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஓகேங்களா. அதுமாதிரி டார்கெட் சைடு இங்கே போய்ட்டு இந்த டார்கெட்டை டச் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே நீங்கள் உங்களோட இந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் ப்ராஃபிட்டபுளாக ஓகேங்களா. ஸோ இதில் தான் டவுட்ஸ் மோஸ்ட்லி வராது. நான் ஓரளவுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக நீங்கள் இதை பண்ணி இந்த மாதிரி ட்ரேட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே ஆப்ஷன் பையிங்கில் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே போல் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து அதிகமாக வச்சுருக்காதீங்க. நீங்கள் ரிஸ்க் பேர் ட்ரேடு வந்து ஒரு 10,000 ஒரு ட்ரேடுக்கு நான் ரிஸ்க் எடுப்பேன்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 20,000 மட்டும் அன்னன்னைக்கு அக்கௌண்ட்டில் வச்சுருங்க. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை பே அவுட் பண்ணி மீதி இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துருங்க. அந்த மாதிரி லாஸ் வந்துச்சுன்னா அன்னன்னைக்கு எவ்வளோ லாஸோ அதுக்கு ஏற்ற அமௌண்ட்டை திரும்ப நீங்கள் உள்ளே பே இன் பண்ணி அப்படி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அதிக அமௌண்ட் வச்சுருக்காதீங்க ஓகேங்களா. ஏன்னா அதிக அமௌண்ட்டு நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டப்புன்னு நீங்கள் அவசரப்பட்டு இந்த லாஸை ரிகவர் பண்ணால் அதிக குவான்டிட்டிஸ் போட வேண்டியது வந்துடும். ஸோ அது டோட்டலாக சைக்காலஜி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். இந்த மாதிரி 5,000 10,000 உங்களோட என்ன ரிஸ்க்கோ அதுக்கான குவான்டிட்டிஸ் மட்டும் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரச்சனை இல்லாமல் கூலாக நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுவே லட்சக்கணக்கில் நீங்கள் குவான்டிட்டிஸ் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக நிறையா பிரச்சனை வரும். உங்களால் ஸ்டெடியாக நீங்கள் டார்கெட் போகிற வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ணவும் முடியாது. ஸ்டாப் லாஸ் சைடு ஆப்போசிட்டில் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் ஆப்போசிட் சைடில் மூவ் ஆனால் கூட நீங்கள் அப்பயும் டப்புன்னு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப மாற்றி போட்டுட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஓகேங்களா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து இப்போ தான் பிகினராக உள்ளே வரீங்க. பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுங்கலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து நான் பேசிக்ஸ் வீடியோஸ் தான் கொஞ்சம் நான் அப்டேட் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜெரோதாவில் நீங்கள் இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் என்னோடய ரெஃபரன்ஸ் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ரெஃபரன்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஒரு மீட் பண்ண போகிறேன். ஒரு ஊர்லேயும் ஒரு 10 பேராச்சும் மினிமம் சேரும்போது நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல மீட்டிங்னு சொல்லிவிட்டு நான் வந்து நேரில் உங்களை நான் மீட் பண்ணுவேன் ஓகேங்களா. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.